இங்கே பாருங்கள், புதுசாக ஒரு பறவை வந்திருக்காட்ருக்கு. இதை பாருங்கள், முருங்கைக்காய் செடியில் வந்து உட்காந்துருக்கு பாருங்கள். கீ சத்தம் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? முருங்கைக்காய் செடியில் 2 பறவை இருக்குங்க. காக்கா உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த காக்காவை பூரா துரத்தி விட்டுட்டு அந்த 2 பறவை உட்காந்துருக்கு பாருங்கள். காக்கா வந்து இப்போ அது கொத்த பார்க்குதுங்க. சத்தம் கேட்குதா? நான் சைலண்ட்டாக இருக்கேன், நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? காக்கான்னு சத்தம் போடுது. இப்போ அந்த மரத்துக்கு போயிடுச்சுங்க. இந்த மரத்தில் இருக்குங்க அது. பாருங்கள் சத்தம். இப்போ காலையிலேருந்து அந்த பறவை புதுசாக இருக்குங்க எங்கள் லைனில். அப்பப்போ வந்து இந்த முருங்கைக்காய் செடியில் வந்து உட்காரும். கிளி வருங்க. இந்நேரத்துக்கு 2 கிளி வந்து உட்காருங்க. இப்போ புதுசாக வந்து பறவை வந்து உட்காந்துன்னு காக்கா துரத்தி விட்டுடுச்சு. அந்த காக்கா வந்து அதை கொத்த பார்க்குது. அப்புறம் இப்போ 2மே பறந்து இப்போ வேறு மரத்துக்கு தாவி போயிட்டாங்க. நான் வீடியோ எடுத்து தெரிஞ்சிச்சே என்னமோ தெரிஞ்சு தாவி போயிட்டாங்க. இப்போ காக்கா தான் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. நாங்கள் கேளுங்க, நீங்கள் சைலண்ட்டாக கேளுங்க. அந்த மரத்தில் ஒரு பறவை இருக்குது. காணாங்குருவியோ என்னமோ தெரியல, அங்கே இருக்குங்க. பாருங்கள், சத்தம் கேட்குதுங்களா? காக்கா பறந்துட்டுருக்கு. சத்தம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. கேளுங்க, சத்தத்தை கேளுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 10 பறவை இருக்க மாட்டிருக்குங்க. அந்த மரத்தில் ஒரு 2 3, இந்த பக்கத்து மரத்தில் ஒரு 2 3 இருக்குங்க. கேளுங்க, சத்தத்தை கேளுங்க. இனிமையாக இருக்குங்களா கேட்குறக்க? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இது என்ன குருவின்ட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். காணாங்குருவி இங்கே பாருங்கள், வெள்ளை கலரில் கொஞ்சம், கருப்பு கலரில் கொஞ்சம், 2 3 கலர் கலந்து இருக்குங்க அந்த குருவி. இப்போ காலையிலேருந்து தான் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு. அது புதுசாக இங்கே வந்திருக்கு. சத்தம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. அதுதான் காக்கா வந்து சத்தம் போட்டே இருக்குது. ஏன்னா அவங்க இடத்துல வந்து வேறு குருவி வந்தால் சத்தம் போடுமலாம், அதே மாதிரி தாங்க. இப்போ காக்கா வந்து துரத்திட்டு அது உட்காந்துச்சு. இப்போ அதை வந்து துரத்திட்டு மறுபடியும் காக்கா வந்து உட்காந்துருக்கு. சரிங்க, பாய்ங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன குருவி பறவைன்ட்டு. எங்களுக்கு வந்து இது காணாங்குருவின்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன குருவின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்ங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்ங்க.